إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءها المرسلون حتى عاد كالعجول القديم لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشاء نغرقهم فلا صديق لهم ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا. السلام عليكم ورحمة الله وبركاته. உலகம் போற்றுகின்ற புனிதம் சேருகின்ற உயர்வும் மேவும் இறை இல்லம். உலகம் போற்றுகின்ற புனிதம் சேருகின்ற உயர்வும் மேவும் இறை இல்லம். இலங்குகின்ற பெயர் துலங்குகின்ற நலம் வளரும் பைத்துல் முகத்தஸ். வண்ணமே நிறைந்த வல்லோன் பள்ளி, எண்ணத்தில் நிலைக்கும் நல்லோன் பள்ளி. வண்ணமே நிறைந்த வல்லோன் பள்ளி, எண்ணத்தில் நிலைக்கும் நல்லோன் பள்ளி. பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ். ஆழம் வாழுகின்ற தீனோர் யாவருக்கும் ஆரம்ப கிப்லா அதுதான். ஆழம் வாழுகின்ற தீனோர் யாவருக்கும் ஆரம்ப கிப்லா அதுதான். சீலம் நிறைந்த சுலைமான் நபி நிறுவிய செம்மையான இறை இல்லம். ஜெருசலம் என்று அழைக்கின்றார், பான்மையாக தினம் துதிக்கின்றார். ஜெருசலம் என்று அழைக்கின்றார், பான்மையாக தினம் துதிக்கின்றார். நாடி நாடி மக்கள் வருகின்றார், நாளும் நாளும் அங்கு கூடுகின்றார். வண்ணமே நிறைந்த வல்லோன் பள்ளி, எண்ணத்தில் நிலைக்கும் நல்லோன் பள்ளி. வண்ணமே நிறைந்த வல்லோன் பள்ளி, எண்ணத்தில் நிலைக்கும் நல்லோன் பள்ளி. பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ். அங்கே இருந்துதான் அண்ணல் நபிநாதர் அற்புத மெஹ்ராஜ் சென்றார். அங்கே இருந்துதான் அண்ணல் நபிநாதர் அற்புத மெஹ்ராஜ் சென்றார். சங்கை ஈசா நபி இறுதி நாளிலே அங்கே இறங்குவார் நின்றாய். சங்கை ஈசா நபி இறுதி நாளிலே அங்கே இறங்குவார் நின்றாய். நபிமார் எல்லோரும் மதிக்கின்ற அபிமான உள்ள இறை இல்லம். நபிமார் எல்லோரும் மதிக்கின்ற அபிமான உள்ள இறை இல்லம். நாடி நாடி மக்கள் வருகின்றார், நாளும் நாளும் அங்கு கூடுகின்றார். வண்ணமே நிறைந்த வல்லோன் பள்ளி, எண்ணத்தில் நிலைக்கும் நல்லோன் பள்ளி. வண்ணமே நிறைந்த வல்லோன் பள்ளி, எண்ணத்தில் நிலைக்கும் நல்லோன் பள்ளி. பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக அற்புதமான பாடல், காலத்தால் அழியாத பாடல். நம் உலகை விட்டு மறைந்த அல்மருகும் நாகூர் ஈயம் ஹனீஃபா உடைய பாடல், அருமையான பாடல். அந்த பாடல் குரலில் ஒத்த ஹாஜி சையத் அலி அவர்கள் பாடினார்கள். ஹாஜி சையத் அலி அவர்களும் நாகூரை சேர்ந்தவர் தான். நாகூர் ஈயம் ஹனீஃபாவிடம் ஆசை பெற்றவர், அதான் முக்கியம். அந்த வகையிலே மீண்டும் நிறைய பாடல்கள் நீங்கள் பாட வேண்டும். நம்முடைய மலேசிய திருநாட்டுக்கு இன்னும் பெருமையை சேர்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு
அவர்களுக்கு HBM சூரா சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இன்னும் ஒரு பாடல். இவர் இன்று சிறந்த முறையில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான கவி, ஒரு பாடகர். நிறைய மேடைகள்லாம் பாடியிருக்கிறார்கள். அவர்களும் தன்னுடைய அற்புதமான குரலால் பாடல்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, அருமை சகோதரர் வான் ஹுசைன் ஜமால் இப்போது அன்போடு நினைக்க நினைக்கின்றேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய எல்லாம் சூரா HBM உடைய தலைவர் அலீம் அவர்களுக்கும் நன்றி. வானில் தவழும் வெண்ணிலவே, வானில் தவழும் வெண்ணிலவே, வண்ண ஒளியே தன்மதியே, என்னை அழைத்து செல்வாயா ஏந்த நபிகளின் தர்பாருக்கே, வானில் தவழும் வெண்ணிலவே. நினைவும் கனவும் மதீனா நகரில் நின்றே பாடும் நெஞ்சம் தேடும், நினைவும் கனவும் மதீனா நகரில் நின்றே பாடும் நெஞ்சம் தேடும், உணர்வும் உயிரும் ஒன்றாய் வாழும் உள்ளத்தின் கண்கள் நபியை தேடும், ஆசை நெஞ்சில் பாசம் பொங்க மாசில்லாத நேசம் தங்க, என்னை அழைத்து செல்வாயா ஏந்த நபிகளின் தர்பாருக்கே, வானில் தவழும் வெண்ணிலவே. சாந்த முகமும் காந்த விழிகளும் சங்கை மறைவின் கற்கண்டு மொழியும், சாந்த முகமும் காந்த விழிகளும் சங்கை மறையின் கற்கண்டு மொழியும், ஏந்தும் கோமான் எம்மான் நபிகளின் இன்முகம் பார்த்து என்னை இழந்து, கண்கள் மகிழ கல்பும் குளிர என்னை நானே தந்து மகிழ, என்னை அழைத்து செல்வாயா ஏந்த நபிகளின் தர்பாருக்கே, வானில் தவழும் வெண்ணிலவே. நாளும் பொழுதும் வீணாகுதே, மேலும் ஆவல் தான் கூடுதே, நாளும் பொழுதும் வீணாகுதே, மேலும் ஆவல் தான் கூடுதே, வாழும் வாழ்க்கை கசப்பானதே, வாஞ்சை நபியை மனம் தேடுதே, வாடும் உள்ளம் ஆடி மகிழ நாடும் நெஞ்சம் நபியை காண, என்னை அழைத்து செல்வாயா ஏந்த நபிகளின் தர்பாருக்கே, வானில் தவழும் வெண்ணிலவே, வானில் தவழும் வெண்ணிலவே, வண்ண ஒளியே தன்மதியே, என்னை அழைத்து செல்வாயா ஏந்த நபிகளின் தர்பாருக்கே, வானில் தவழும் வெண்ணிலவே. அழகான மறைந்த அருவிசை முரசு ஹாஜி நாகூர் EM ஹனீஃபாவுடைய பாடலை மிக சிறப்பான முறையில் நமக்காக வழங்கி சென்ற ஹுசேன் ஜமால் அவர்களுக்கு நன்றி. ஹுசேன் அவர்கள் இமாமின் தேசிய உதவி தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு சூரா HBM சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 பாடல்கள்
பாடல்கள் மூலமாக சிறப்பான முறையில் நாம் எல்லாம் கேட்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவு ஒன்று இருக்கிறது. சொற்பொழிவு மிக சிறப்பான முறையில் நமக்காக சொற்பொழிவை நம்முடைய நல்ல சிந்தனையோடும் நல்ல எண்ணத்தோடும் நமக்காக சிறந்த முறையில் வழங்க வருகிறார் சூரா HPM-இன் தலைவர் அருமை சகோதரர் அப்துல் ஹலீம் அவர்கள் இப்போதான் கூட அழைக்கின்றனர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மத். கண்ணியத்துக்குரிய ஆபீஸ் காரி முகமது முபாரக் ரஷாதி அவர்கள், உஸ்தாத் ஜவஹர் சாலிக் அவர்கள் மற்றும் நம்மளுடைய HPM கமிட்டி உறுப்பினர்கள் துவான் அஸ்லாம், ஹாஜி மன்சூர் அலி, ஹாஜி சயீத் அலி மற்றும் துவான் அன்சாரி மற்றும் நம்மளுடைய சூரா உறுப்பினர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் மற்றும் சகோதரர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அருமையான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளோம். இன்றைக்கு பெரும்பாலும் எல்லா பள்ளிவாசல்லையும் வெள்ளிக்கிழமையே மிஹ்ராஜ் இரவை நிறைவு செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் இதுக்கு ஒரு கால வரம்பு கிடையாது. கட்டாயமா அந்த டயத்துல தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. முன்ன பின்ன ஒன்று செஞ்சுக்கலாம். சுன்னத்து தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்காக நீங்க கரெக்டா 27 தான் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் ஒரு கட்டாயம் கிடையாது. அது முன்ன பின்ன நம்ம இது பண்ணிக்கலாம். சில மலைப்பள்ளியில முன்ன பின்ன செஞ்சுக்கிறாங்க. இதுல நம்ம என்ன ஒரு படிப்பினை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு கொடுத்தது 10 நிமிஷம் தான். அதுக்குள்ள நம்ம சுருக்கமா முடிச்சுக்கிறோம். இப்ப எல்லாரும் ஒரு அருமையான முதல்ல பாட்டுகளை நான் பாராட்டிக்கிறேன். அண்ணன் ஹாஜி சயீத் அலி ரொம்ப அழகான முறையில் அந்த பைத்துல் முக்கஸிஸை பற்றி பாடாது. அந்த ஹனீஃபாவுடைய டோனை போட்டாக்கா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம சகோதரர் ஒரு துவான் ஹுசேனுக்கு அருமையான பாடல் ஒன்று செலக்ட் பண்ணி வாணி தவளும் பொன்னிலவே அப்படின்ட்டு, அதுவும் நல்லா அந்த அவர் 4ஆம் கட்டை 5ஆம் கட்டையில ஏறி அந்த பாட்டை பாடுறதுனால ரொம்ப உறவு உங்க முயற்சிக்கு ரொம்ப ஜசக்கெல்லாம் நல்லா சிறப்பாக பாடினீங்க. ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரங்கள் இந்தியா முஸ்லீம் கலாச்சாரத்தை ரசூல்லா சொல்லியிருக்காங்க. நம்ம மார்க்கம் இஸ்லாமா இருந்தாலும் நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அவங்கவுங்க கவுமுக்கு அவங்கவுங்க கலாச்சாரம் தான் ஒரு பிராண்டிங், ஒரு அடையாளம். இப்ப நம்ம தாவாணி போடுறோம், கைலி கொடுத்துறோம்னா அது நம்மளுடைய அடையாளம். கைலி கட்டுறோம்னா அது மாமா உடைய ஸ்டைல். அதை மாத்தி நம்ம ஜீன்ஸ் போட முடியுமா? முடியாது. அப்ப மாமான்னு சொல்ல மாட்டோம், அமெரிக்கன் சொல்லுவாங்க. அதனால நம்ம பாரம்பரியம் நம்மளுக்கு என்ன இருக்குங்கிறத நம்ம சந்தோஷப்படணும். இதுல நம்மளுக்கு முக்கியமான படிப்பினை என்னன்னு சொன்னாக்கா, இப்ப எல்லாரும் நம்ம இஸ்ரா மிஹ்ராஜ்னாக்கா ரசூல் எல்லாருக்கும் தெரியும். ரசூல்லா ஒரே இரவுல மக்காவுல இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு பைத்துல் முக்கத்தீஸ்க்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கிருந்து தொழுதுக்கு குர்ஆன் வாகனத்தை கட்டி வச்சுட்டு ரேடியோலையும் சொல்லுவாங்க, பேப்பர்லையும் நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க. அங்கிருந்து மேல் வானத்துக்கு போறாங்க. அதெல்லாம் உண்மைதான். கடைசியில சித்ரத்துல் முன்தஹான்னு சொல்லிட்டு அல்லாஹ் இருக்கிற இடத்துக்கு அவங்க போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போக முடியல, அவங்களுக்கு அனுமதி இல்லை. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி இருக்கு. இதுல என்ன ஒரு படிப்பினை அப்படின்னு சொன்னாக்கா, முக்கியமா அவங்க அந்த ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் இந்த தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது. அவங்க நபித்துவம் பெற்று. ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு தன்னுடைய பிரியமான மனைவியுடைய இறப்பும், தன்னை வளர்த்த பெரிய அபூ தாலிபுடைய மௌத் அவங்களுக்கு வந்தவன பெரிய ஒரு கவலை ஆண்டாயிருச்சு. இது நம்ம ஹிஸ்டரியில இருக்கு, இஸ்லாமிய ஹிஸ்டரியில என்ன சரித்திரத்துல உள்ளது. இது கவலை ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது தனியா அரபுல ஒரு பேர் இருக்கு. அந்த நேரத்துல பாருங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை கைவிடலையே. இது நம்மளுடைய மனித தினசரி வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கத்தான் அல்லாஹ் நம்மளுக்கு இந்த உதாரணத்தை கொடுக்குறான்.
யாரு? ரசூலுல்லாஹ் வந்து ஒரு மெசேஞ்சர், அவங்க ஒரு தூதர். தூதர் மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அப்ப உடனே வந்து அல்லாஹ் வந்து என்ன செஞ்சாரு, இந்த மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி என்ன பார்க்கிறதுக்கு அழைப்பு கொடுத்துறாங்க. அவங்க போயிட்டு 50 வக்து வாங்கிட்டு கடைசியில் 5 வக்து வந்து அவங்க போராடி வாங்கிட்டாங்க இன்ஷாஅல்லாஹ். ஆனா இதுல இருந்து நம்மளுக்கு என்ன படைப்பினை கிடைக்குதுன்னு சொன்னாக்கா, இஸ்ராக்ங்கிறது வந்து இரவு பயணம். யாருக்குமே தெரியாது. அவங்க மக்காவுல இருந்து பைத்துல் மக்தீஸ் போற யாருக்குமே தெரியாது அவங்க போனது. அதுல இருந்து அவங்க வந்து மிஹ்ராஜ் போறது வந்து மேல நம்ம வானத்துக்கு போறது மிஹ்ராஜ். மிஹ்ராஜ்னாக்கா வந்து ஏணிப்படிகளுக்கு கூட சொல்லலாம், முன்னேற்றம். அப்ப நமக்கு இதுல என்ன கிடைக்குதுன்னு சொன்னாக்கா, நம்ம எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம வந்து மேற்கொண்டாலும் சரி, நம்மளுக்கு வந்து அல்லாஹ் கொடுத்த அந்த ஒரு பெரிய கேடயம், இது கேடயம் தான் சொல்லணும், பெரிய கிஃப்ட் வந்து நம்மளுக்கு தொழுகை. அதனாலதான் நம்ம வந்து மஜ்லிஸை நம்ம தொடங்க இல்லை. எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, பல விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேறதுன்னா ஒரு நான் என்ன சொன்னேன், ஜவுபதாரிட்ட சொல்லி ஒரு யாசீனை ஓதுங்க. யாசீனை ஓதுங்கன்னா உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அப்ப நம்ம வந்து குர்ஆனையும் ஹதீஸையும் வச்சுதான் நம்ம வந்து எல்லாமே நம்ம பின்பற்ற முடியும். அப்ப நமக்கு வந்து சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, ஒரே இரவுல போயிட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ராக்கெட், அந்த அட்டாம் இது என்னென்னமோ விடுறாங்க மேல வந்து. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிஹ்ராஜ் இரவு ஒரே இரவுல போயிட்டு வந்துட்டாங்க. விடிய காலையில அவங்க சொல்றாங்க, யார் நம்புறது? அபூபக்கர். அவங்களுக்கு வந்து அபூபக்கர் சித்திக் பேர். ஏன்னா அவங்க நம்பிக்கையால அவங்கள்ட்ட தான் ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க. அங்க உள்ள குடிவாசிகள் வந்து எப்படி ரசூலுல்லாஹ் போயிட்டு வர முடியும் அப்படின்னு பல கேள்விகள் எல்லாம் பிற்பாடு உஸ்தாத் அவங்க விளக்குவாங்க, என்ன விவரமா விளக்குவாங்க. இப்ப நம்ம வந்து இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, நம்மளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் பின்வாங்க கூடாது. இஸ்லாம் நம்மளுக்கு எவ்வளவு அழகான ஒரு அடையாளத்தை சொல்லி கொடுக்குது பாருங்க. தன்னுடைய மனைவி இழந்துட்டாங்க, தன்னுடைய பெரியத்தா வந்து எவ்வளவு சப்போர்ட். அவங்க இஸ்லாத்துல இல்லாட்டாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அவங்க முதுகெலும்பு மாதிரி இருந்தாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் கைவிடலையா அவங்கள? மேல அழைச்சு அவங்களுக்கு வந்து 5 வக்து தொழுகை கூட, 5 வக்து தொழுகை நம்ம தொழுதால அவங்க கண்ணு குளிர்ச்சி, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க துவா கேட்டா உங்களுக்கு எல்லாமே கபலா இருக்குது. உங்களுக்கு ஒரே வழி அல்லாஹ்வோட நம்ம தொடர்பு கொள்ளணும்னா தொழுகை தான், ஸலாத். நம்மளுடைய பிரச்சனைகளை நீங்க அல்லாஹ்ட்ட சொல்லணும்னா நம்ம டெலிபோன்லாம் பண்ண தேவை, நேரா தொழுகையில உட்கார்ந்துட வேண்டியது. இன்டர்நெட்டும் தேவையில்லை, விடிய விடிய போன் பார்க்கறதும் தேவையில்லை. நீங்க 2 ரக்காத்து 4 ரக்காத்து நஃபில் தொழுகிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிளியர். அந்த மாதிரி அதனால நம்மளுடைய டிசிப்ளின் போயிட்டு வந்து தொழுகை எப்படி நம்ம வந்து பேணணும், இதை எப்படி மற்றவங்களுக்கு எத்தி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரு பெரிய உதாரணம். அந்த இஸ்ரா மிஹ்ராஜ் இரவுங்கிறது வந்து அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை வந்து இதுல காட்டுறான். நீங்களாம் நம்ம படிச்ச மனிதரா இருந்தாலும் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன, நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈமான கைவிடக்கூடாது. அடுத்து தொழுகை, நம்மளுடைய ஒழுக்கங்கள். ஆமா, அதே நேரத்தில் சொல்லப்படுது இந்த பைத்துல் முகஸில் ஒரு சிறப்பான இடம்னு சொல்லப்படுது. அதே அந்த கிதாபுல வரும் அந்த மாதிரி. அப்ப நம்ம இதுல இருந்து நம்மளுக்கு என்ன படிப்பினைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, எந்த பிரச்சனையும் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். பறக்கிறாங்க, நிச்சயம் அவங்களுக்கு மௌத்து உண்டு. உலகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணாம இருக்கமா? நம்ம ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, கோவிட் வந்துச்சு, தீர்வு வந்துருச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அதுக்கு சில வழிகள் இருக்கத்தான் செய்யுது. நம்மள்ட்ட தான் இருக்கு அதனுடைய அந்த கட்டுக்கோப்பு, நம்மளுடைய ஈமானு, நம்ம எப்படி வழி நடத்தி செல்றோம் அப்படிங்கறத நம்ம எல்லாம் பிடிமானமா இருந்தோம்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ். இப்ப பாருங்க, உதாரணமா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாதாரணமா போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம திடீர்னு ஒரு கனவு காண்றோம், மன்னர் நம்மளை கூப்பிட மாட்டாரா ஒரு நாளைக்கு அப்படின்னு. அதே மாதிரி மன்னர் கூப்பிட்டாரு, இந்த ஆளை வந்து அழைச்சு பாப்பா அரண்மனைக்கு. அப்ப எப்படி இருக்கு நம்மளுக்கு நினைச்சு பார்க்க முடியுதா? இப்ப இந்த மாதிரி தான் நம்மளுடைய முயற்சி தான், நம்மளுடைய விடாமுயற்சியும் நம்மளுடைய நம்பிக்கையும் இருந்தா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய எல்லா காரியங்களும் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது நம்மளுக்கு என்ன படிப்பினைன்னு சொன்னாக்கா, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி நம்ம
அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட வேண்டியது. நம்ம ஈமானை நம்ம இழந்துடக்கூடாது. நம்ம தொழுகையை நம்ம பேணணும்னு சொன்னாக்கா இன்ஷா அல்லாஹ் எல்லாமே நம்மளுக்கு வெற்றியாது. இதோட என்னுடைய உரைகளை நான் முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உஸ்தாத் நிறைய விளக்கம் அழகான முறையில் சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிக சிறப்பான முறையில் சுருக்கமான முறையில் விளக்கத்தை சொல்லிவிட்டார்கள். அவர்கள் வேறு யாரும் இல்லை, நம்முடைய சூறாவின் தலைவர் அப்துல் ஹலீம் அவர்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு நாம் நிர்வாகத்தின் சார்பாக நன்றினியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இஷ்ராக் மேராஜ் என்ற ஒரு அற்புதமான விண்வெளி பயணம் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு இந்த உலகத்தை விட்டு நேரடியாக விண்ணுலகம் சென்ற அந்த சிறப்பான நிகழ்வு தான் இஷ்ராக் மேராஜ் என்று சிறப்பான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாம் இன்னும் ஏறக்குறைய ஒரு மாதம் தான் நம்முடைய ரமதானுடைய நோன்பை நாம் நெருங்கிவிட்டோம். நிறைய விவாதங்கள், நிறைய கடமைகள் நம்மிடம் இருக்கின்றன. அதை எவ்வாறு பேண வேண்டும் என்பதை தெளிவாக விளக்க நாம் அனைவரும் விளக்கம் கேட்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இஷ்ராக் மேராஜுடைய விண்வெளி பயணம் எவ்வாறு அமைந்தது, ரசூலா நமக்காக என்ன வாங்கி தந்தார்கள், அல்லாஹ்விடம் என்ன பேசினார்கள், அவர்கள் நமக்காக என்ன நன்மையான காரியங்கள் எடுத்து சொன்னார்கள் என்பதை மிக தெளிவாக நமக்காக சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கும் அல் மதரசத்துல் மஹ்மூதியா உடைய உஸ்தாத் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல்ஹாஜ் ஆரி முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் விளக்க இருக்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் முதல்ல உங்களுடைய போனை தயவுசெய்து எல்லோரும் சைலன்ஸ்ல போட்டிருக்கீங்க. இப்பயே செஞ்சிருங்க அந்த வேலையில. ஏன்னா அவங்க பேசும்போது எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது. மிக அற்புதமான பேச்சாளர். அது மட்டுமல்லாமல் மின்னல் எஃப்எம் நிகழ்ச்சியிலே நிறைய அவர்களுடைய சொற்பொழி கேட்டிருப்பீர்கள். இஸ்லாமிய விருட்சம் போன்ற எல்லா நிகழ்வுகளும் அவர்கள் பேசி மக்கள் இந்த மலேசியா திருநாட்டில் வாழ்கின்ற அனைத்து முஸ்லிம்களுக்கும், குறிப்பாக தமிழ் முஸ்லிம் அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவர். சிறந்த காரி, பெங்களூர் சபீர் ரஷாதி ஓதி பட்டம் பெற்ற ஹாஃபிஸ் அவர்கள். அவர்களுடைய உரையை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் உங்களுடைய கவனம் இங்கே இருக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு இப்போது மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் முபாரக் ரஷாதி அவர்களை இப்போது அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع العليم. صدق الله العظيم. அகிலத்தார்களை படைத்து பரிமாணிக்கக்கூடிய எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய அன்பும் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். மரியாதைக்குரிய இந்த சூறாவுடைய தலைவர் மற்றும் நிர்வாகத்தினர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான முறையில் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் மகத்தான ஒரு மாதம், கண்ணியமான ஒரு மாதம். இந்த மகத்தான மாதத்திலே மிகவும் மகத்துவம் வாய்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்த இஸ்ரா மிஅராஜ் என்ற சிறப்பு வாய்ந்த ஒரு பயணத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார்.
இதில் கவனிக்க வேண்டிய செய்தி, இந்த ரஜபுடைய மாதம் கண்ணியமான மாதம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் கண்ணியமானது. இந்த ரஜபுடைய மாதம் கண்ணியமான மாதம். இந்த மாதத்திலே நாம் எந்த நன்மைகளை செய்தாலும் அல்லாஹ் தஆலா இரட்டிப்பான நன்மைகளை தருகிறான். இந்த ரஜபுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான், பிரியப்படுகிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரஜப ஷஹ்ருல்லாஹ், ரஜப் என்பது அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அல்லாஹ் நேசிக்கிறான் இந்த மாதத்தை. அல்லாஹ் இந்த மாதத்தை நேசிக்கக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான ஹபீபுல்லாவாக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நேசித்து அவர்களுக்கு சிறப்பான ஒரு பயணத்தை ரஜப் பிற 27 என்று அல்லாஹ் தஆலா அமைத்து கொடுத்தார். கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல் அமலு ஸாலிஹு அஅலமு அஜ்ரன் ஃபில் அஷ்ஹுரில் ஹுரும், கண்ணியமான மாதத்திலே ஒருவர் நன்மைகள் செய்தால் மகத்தான கூலியை அல்லாஹ் தஆலா தருகிறான். ரஜப் என்றாலே அதாவது யுஅல்லிம், கண்ணியம் என்று சொல்வார்கள். ஆக பெயருக்கு ஏற்றார் போல் இந்த மாதமும் கண்ணியமான மாதம். இந்த மாதத்தில் எந்த நன்மைகளை செய்தாலும் இரட்டிப்பான நன்மைகள் உண்டு. அதே போன்று இந்த மாதத்திலே நாம் எந்த தவறுகளை செய்தாலும் இரட்டிப்பான தண்டனைகளை அல்லாஹ் தருகிறான். நாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், லா தத்ரிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த கண்ணியமான மாதத்திலே நீங்கள் ஒருபோதும் தவறு செய்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார். ஆக சிறப்பான ஒரு மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பான இஸ்ரா மிஅராஜ் என்ற ஒரு பயணத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். இஸ்ரா என்று சொன்னால் இரவு பயணம். அதாவது மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்றார்கள். இந்த பயணத்திற்கு இரவு பயணம் என்று சொல்லப்படும். இந்த இரவு பயணத்திலே பல வகையான நிகழ்வுகள் என்பது நடைபெற்று இருக்கிறது. மிஅராஜ் என்று சொன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களையும் கடந்து சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்தையும் கடந்து இறைவனை சந்தித்த பயணத்திற்கு மிஅராஜ் என்று சொல்லப்படும். மிஅராஜ் என்று சொன்னால் கீழிருந்து மேல் நோக்கி உயர்ந்து செல்லுதல். அது விண்ணுலக பயணம் என்று கூட சுருக்கமாக சொல்லலாம். இதுதான் மிஅராஜ் என்று சொல்லப்படுகிறது. இந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை அல்லாஹ் தஆலா ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்ற காரணத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 காரணங்களின் அடிப்படையில் இந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒன்றாவது காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே இந்த ஏகத்துவ கொள்கையை பரப்பக்கூடிய சமயத்திலே எத்தனையோ மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையூறுகளை கொடுத்தார்கள். அப்படி இடையூறுகளை தரக்கூடிய சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பாக அபூ தாலிப், நபியுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் இருந்தார்கள். அவர்களுடைய நபியுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருந்தார்கள். இந்த இடத்திலே அபூ தாலிப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கேடயமாக இருந்தார்கள். யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே நெருங்க முடியவில்லை. அபூ தாலிப் அவர்கள் நபி அவர்களுக்கு வரக்கூடிய எல்லா தொல்லைகளுக்கும் கேடயமாக மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்தார்கள். அந்த அபூ தாலிப் அவர்கள் மரண நேரத்திலே தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து சொன்னார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று உறவினர்கள் அனைவர்களையும் அழைத்து சொன்னார்கள், நான் இல்லாவிட்டாலும் என்னுடைய சகோதரரின் மகன் முஹம்மதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். பனு ஹாஷிம் பாதுகாத்து சிறப்பான அடிப்படையில் அவருக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று வசியத்து செய்துவிட்டுதான் அபூ தாலிப் அவர்கள் இறந்து விட்டார்கள். அபூ தாலிப் மரணமடைந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய கவலை அடைந்தார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தாலிப் உடலாலும் உயிராலும் நேசித்தார்கள். அதே போன்று நபி அவர்களும் உடலாலும் உயிராலும் உள் அன்போடு நேசித்தார்கள். இன்றைய காலத்திலே உள் உணர்வு, உள் அன்பு என்பது குறைந்துவிட்டது. இப்படி உள் உணர்வோடு நேசிக்கப்பட்ட ஒரு பெரிய தந்தை இறந்த பிறகு நபி அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டது. இந்த கவலையிலே நபி அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சில காலங்கள் கழிகிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமான எல்லா அடிப்படைகளிலும் உதவி செய்த தன்னுடைய நேசத்திற்குரிய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத்தும் வருகிறது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு 25 ஆண்டு காலம் நபி அவர்கள் குடும்பம் நடத்தினார்கள். சிறப்பான அடிப்படையிலே வாழ்ந்தார்கள். கதீஜா அவர்கள் இருந்தவரை யாரையும் நபி அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை. எல்லா வகையிலும் கதீஜா அவர்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டார்கள், கணவனுக்கு உதவி செய்தார்கள். ஒருபோதும் நபி அவர்களை எதிர்த்து பேசியது என்பது இல்லை, நபி அவர்களுக்கு முன்னால் தங்களுடைய குரலை உயர்த்தியது என்பது இல்லை. எல்லா நிலையிலும் பணிவோடு கணவரை கவனித்தவர்கள். இந்த கணவருக்கு பொருளாலும் உடலாலும் உதவி செய்தவர்கள் தான் கதீஜா அவர்கள். இந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் கவலையும் மிகப்பெரிய ஒரு துக்கமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இந்த கவலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மக்கமா நகரத்திலே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த அபூ தாலிப் அவர்கள் இறந்த பிறகு அதற்கு அடுத்தபடியாக அபூ லஹப் மக்காவுடைய அந்த நகரத்திலே தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டிய அந்த நிலை வரும் பொழுது நபி அவர்களுக்கு மக்காவிலே இருப்பதற்கு பிரியப்படாமல் நபி அவர்கள் தாயிஃபை நோக்கி செல்கிறார்கள். தாயிஃபிலே அடைக்கலம் தேடி செல்கிறார்கள். தாயிஃபுக்கு சென்ற பொழுது அந்த மக்கள் நபி அவர்களுக்கு அடைக்கலம் தராமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வார்த்தையாலும் கொடுமைப்படுத்தினார்கள், கல்லாலும் அடித்தார்கள். அற்புதமான பரக்கத்து பொருந்திய அந்த மேனியை கல்லால் அடித்து சேதப்படுத்தினார்கள். இப்படியெல்லாம் பல வகையான தொல்லைகள் கொடுத்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் மனம் உடைந்தவர்களாக அந்த தாயிஃபுடைய நகரத்திலே நிற்கிறார்கள். தாயிஃபுடைய நகரத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமையை பார்த்து ஜிப்ரீல் அவர்கள் கேட்டார்கள், சொல்லுங்கள், இந்த மக்களை நாங்கள் அழித்து விடுகிறோம் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் ஹாதிஹில் உம்மா, இந்த மக்களை யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக என்று தனக்கு தொல்லை கொடுத்தவர்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி வாங்காமல் அவர்களை மன்னித்தார்கள். மன்னித்தது மட்டுமல்ல, துஆவும் செய்தார்கள். இதற்கு மிகப்பெரிய மனநிலை என்பது வேண்டும். பழி வாங்கவில்லை, மன்னித்தார்கள். மன்னித்தது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கைக்காக துஆ செய்தார்கள், அந்த ஊருடைய சிறப்புக்காக துஆ செய்தார்கள். அதனால் இன்று தாயிஃபுக்கு சென்று பாருங்கள், அந்த ஊர் செழிப்பாக இருக்கிறது. நபியுடைய அந்த துஆவை பெற்ற ஒரு ஊராக அந்த தாயிஃப் நகரம் என்பது இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுடைய நகரத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். எப்படி முறையிடுகிறார்கள்? துஆ செய்கிறார்கள். அதாவது அல்லாஹும்ம இலைக அஷ்கு ضعف قوتي, யா அல்லாஹ், நான் பலகீனமான நிலையிலே இருக்கிறேன், என்னை நீ சக்தியான நிலைக்கு மாற்றுவாயாக. உன்னை தவிர்த்து எனக்கு உதவி செய்யக்கூடிய எந்த ஒரு நபரும் எந்த ஒரு மனிதரும் இல்லை, நான் பலகீனம் அடைந்திருக்கிறேன், எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தவர்களாக மக்காவை விட்டு, அதாவது தாயிஃபை விட்டு மக்காவுக்கு வருகிறார்கள். அந்த துஆவில் அவர்கள் கேட்கிறார்கள், யா அர்ஹமர் ராஹிமீன் அந்த ரப்பில் முஸ்தலஃபீன் வ அன்த ரப்பி, இறைவா நீயே பலகீனர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய இறைவனாக இருக்கிறாய், எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று துஆ செய்துவிட்டு தாயிஃபை விட்டுவிட்டு நபி அவர்கள் மக்காவை நோக்கி வந்து விடுகிறார். மக்காவை நோக்கி வந்த பிறகு மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிற்கு சென்று தொழுகிறார்கள். தொழக்கூடிய சமயத்திலே நபி அவர்கள் சுஜூதிலே இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அபூ ஜஹில் ஒட்டக குடலை நபியுடைய முதுகின் மீது கொட்டினார். நபி அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஒட்டக குடலை அப்புறப்படுத்தி தங்களுடைய தந்தையை காப்பாற்றினார்கள். இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய கவலை அடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கவலை மட்டும் ஏற்படவில்லை, 3 விதமான கவலைகள் ஏற்பட்டது. அதனால தான் நபி அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். ஹம் ஃபர்ஸ்ட் வார்த்தை ஹா, இரண்டாவது வார்த்தை ஹஸன்.
இறைவா மிகப்பெரிய கவலை மிகப்பெரிய துக்கங்களிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார். நபி அவர்களுக்கு 3 கவலை ஏற்பட்டது. ஒன்றாவது ஹசன், ஹாவை வைத்து உச்சரிக்க வேண்டும். ஹாஸானூன், ஹசன். ஹசன் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடந்த கால நிகழ்வை நினைத்து மிகப்பெரிய கவலையிலே இருந்தார்கள். அபூ தாலிப் அவர்களுடைய வஃபாத்து, தன்னுடைய உயிருக்கு பிரியமான உயிருக்கு சமமான தன்னுடைய மனைவி ஹதீஜா அவர்களுடைய மரணம், இவைகளை நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையிலே இருந்தார்கள். இரண்டாவது வல் கம், கைன் மீம். கம் என்றால் இப்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை நினைத்து பார்த்து கவலைப்படுகிறார்கள். தாயிஃபுடைய நிகழ்வு, அதே போன்று மக்காவிலே மக்கத்து இறை மறுப்பாளர்கள் நபியை பேசக்கூடிய வார்த்தைகள், ஒட்டக குடலை கொட்டியது, இது போன்ற நிகழ்வுகளை நினைத்து பார்க்கிறார்கள். அதாவது நிகழ்காலத்திலே நடக்கக்கூடிய அதை நினைத்து பார்த்து நபி அவர்கள் கவலைப்படுகிறார்கள். இது இரண்டாவது கவலை. மூன்றாவது கவலை வல் ஹம், ஹா மீம். ஹம் என்று சொன்னால் அதாவது வரக்கூடிய காலங்களை நினைத்து கவலைப்படுவது, வரக்கூடிய காலத்தை நினைத்து பார்க்கிறார்கள். இந்த சமுதாய மக்கள் இப்படி இருக்கிறார்களே, இந்த சமுதாய மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்று கவலைப்பட்டார்கள். தனக்கு இடையூறுகளை தந்தாலும் கூட இந்த மக்கள் நேர்வழியை அடைய வேண்டும் என்று எதிர்காலத்தை நினைத்து அந்த மக்களை நினைத்து நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட கவலையிலே இருக்கக்கூடிய சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலை தர வேண்டும், நிம்மதியை தர வேண்டும், அமைதியை தர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பாடு செய்தார். இந்த உலகத்திலே மனிதர்கள் யார் வாழ்ந்தாலும் சரி ஏதாவது ஒரு கவலையிலே இருப்பார்கள், ஏதாவது ஒரு துக்கம் என்பது இருக்கும். கவலையையும் துக்கத்தையும் நாம் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் அதை நினைத்து அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு இதிலிருந்து வெளிவருவதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும். விடாமுயற்சி இருந்தால் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து விடுகிறார். கவலை இல்லாத ஒரு இடம் எது என்று சொன்னால் அது சொர்க்கம் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், எல்லா மனிதர்கள் நன்மை செய்தவர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்பிய பிறகு அந்த சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், வகாலுல் ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னல் ஹஸன், எங்களை விட்டும் கவலையை போக்கிவிட்டானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று சொர்க்கவாதிகள் சொல்வார்கள். இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷக்கூர், நிச்சயமாக எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், மன்னிக்கக்கூடியவன், நன்றி பாராட்டக்கூடியவன் என்று சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள். ஆக எல்லா மனிதர்களுக்கும் கவலைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த உலகத்தை பொறுத்தவரை கவலைகள் இருக்கிறதே என்று நாம் முடங்கிவிடக் கூடாது. அந்த கவலையிலிருந்து வெளிவருவதற்கு நாம் முயற்சிகள் செய்தால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நமக்கு உதவிகளை செய்வார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்ரா மிஅராஜ் நடைபெறுவதற்கு இரண்டாவது காரணம், அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்வதற்கு நாடினான். அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு பிறகு இஸ்லாம் வளர்ச்சி அடையும். அந்த வளர்ச்சி அடையக்கூடிய சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நல்லவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும், நயவஞ்சகர்கள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா விரும்பினார். அதனால் இந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை ஏற்பாடு செய்தான். நபி அவர்கள் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு மக்கமா நகரத்திலே சொன்னார்கள், அதாவது ஒரே இரவிலே இப்படிப்பட்ட பயணத்தை நான் செய்துவிட்டு வந்தேன் என்று சொல்லும் பொழுது ஈமான் கொண்ட மக்கள், ஈமானில் உறுதியானவர்கள் நம்பினார்கள். எவர்கள் நயவஞ்சகர்களாக இருந்தார்களோ, எவர்கள் இறை மறுப்பாளர்களாக இருந்தார்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தை விட்டு பின்வாங்கி விட்டார்கள். அபூ ஜஹில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, உங்களுடைய தோழர் ஒரே இரவிலே இப்படிப்பட்ட ஒரு பயணத்தை செய்துவிட்டு வந்திருப்பதாக சொல்கிறார், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று அபூபக்கர் அவர்களிடம் கேட்டபொழுது அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், இதை முஹம்மது அவர்கள் சொன்னார்களா என்று கேட்டார்கள். ஆம், இஸ்ரா மிஅராஜ் என்ற பயணத்தை செய்துவிட்டு நான் வந்திருக்கிறேன் என்று முஹம்மது சொன்னார் என்று சொன்னவுடன் உடனே அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அதை நான் நம்புகிறேன். அதை நம்புகிறீர்களா? நிச்சயமாக நம்புகிறேன். ஏனென்றால் இதைவிட மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் நாங்கள் நம்புகிறோம்.
வானிலிருந்து அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அனுப்பி கொண்டிருக்கிறார். அதை எங்களுக்கு ஓதி காண்பிக்கிறார்கள். அதை நாங்கள் நம்புகிறோம், இதையும் நம்புவோம் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் அவர்களுடைய பெயருக்கு பின்னால் சித்தீக் என்ற அந்த பட்ட பெயர், சிறந்த பெயர் என்பது அவர்களுக்கு வந்தது. உண்மையாளர் என்ற அந்த நிலை என்பது வந்தது. ஆக சிறந்த தோழர்களை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்வதற்காக வேண்டி, கெட்டவர்களை தூரப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த பயணத்தை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்தார். அடுத்து மூன்றாவது, இந்த பயணத்தை அல்லாஹ் ஏன் ஏற்பாடு செய்தான் என்று சொன்னால், பொதுவாக உலக நடைமுறை ஒருவர் ஒரு நாட்டிலே பிரதமராக பதவியேற்றால் அவர் நாட்டை சுற்றி பார்ப்பது என்பது ஒரு பழக்கம், பல ஊர்களுக்கு செல்வது என்பது பழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக தலைவராக இருக்கிறார்கள். அந்த ஈருலக தலைவருக்கு அல்லாஹ் தஆலா ஈருலகத்தையும் சுற்றி காட்ட வேண்டும், பல வகையான அற்புதங்களை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த பயணத்தை ஏற்பாடு செய்தார். இந்த பயணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லினுரியஹு மின் ஆயாத்தினா, மிகப்பெரிய அத்தாட்சிகளை நாம் காண்பித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்ன அத்தாட்சி? கியாமத் நாளிலே நடக்க இருக்கின்ற நிகழ்வுகளை அல்லாஹ் காட்டினான். மரணித்தவர்களை சந்திக்கக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். சொர்க்கம் நரகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். அதாவது லவ்ஹு கலம் இவைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, உரையாடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். நரகத்துடைய காவலாளிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்தான். அதாவது பைத்துல் மஅமூர், அதாவது மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நேராக பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளி மேலே இருக்கிறது. அதை சுற்றி மலக்குமார்கள் தவாப் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். 7 வானங்களில் நபிமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்கு வாய்ப்பை கொடுத்தான். அர்ஷை பார்ப்பதற்கு வாய்ப்பை கொடுத்தான். ஹவுதுல் கௌசர் என்ற தண்ணீர் தடாகத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இப்படிப்பட்ட மிகப்பெரிய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக வேண்டித்தான் இந்த பயணத்தை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பாடு செய்தார். இந்த பயணம் எப்படி நடந்தது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சகோதரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சகோதரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையின் மகள் இவர்கள், அதாவது உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களுடைய வீட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முகட்டுக்கு மேலிருந்து அந்த முகட்டை திறந்தவர்களாக கீழே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபியே வாருங்கள், உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு பயணம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் உங்களை அழைத்து வரச் சொல்கிறான் என்று சொன்னார்கள். அழைப்பு என்பது, அதாவது ஒருவர் நம்மை பார்த்து என்னுடைய வீட்டு நிகழ்வுக்கு வாருங்கள் என்று அழைக்கலாம், இது ஒரு வகை. ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி அழைக்காமல் நேரடியாக ஆணையே அனுப்பி கையோடு அழைத்து வாருங்கள் என்று சொல்வது இது ஒரு மகத்தான ஒரு அழைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்து வரச் சொன்னான். அதை நபி அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அவர்கள் சொன்ன பொழுது உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பினார்கள். அதாவது உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராமிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா வகையான விஷயங்களும் கவனிக்கப்படுகிறது. நபி அவர்களுடைய அந்த பயணம் சிறப்பாக அமைவதற்காக வேண்டி நபி அவருடைய உடல் நிலைகள் சரி செய்யப்படுகிறது. அவருடைய நெஞ்சு பகுதி பிளக்கப்பட்டு இதயம் வெளியிலே எடுக்கப்பட்டு ஜம்சம் நீரால் கடுகப்பட்டு எல்லா விதமான ஞானங்களும் எல்லா விதமான ஆற்றலும் அதிலே புகுத்தப்பட்டு பிறகு அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சு தைக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயணம் ஆரம்பமாகிறது. அவருடைய பயணத்திற்கு புராக் என்ற ஒரு வாகனம் வைக்கப்படுகிறது. புராக் என்று சொன்னால் அது கழுதையும் அல்ல, அது குதிரையும் அல்ல, இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வாகனம். அப்படிப்பட்ட
வெண்மை நிறைந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாகனம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது கண் சிமிட்டும் நேரத்தில் மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு வாகனம். அது பாதத்தை உயர்த்தி ஒரு இடத்திலே வைத்தால் மிக நீண்ட தூரம் அதனுடைய பாதம் வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மின்னல் வேகம் ஒரு வாகனத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அந்த வாகனத்திலே அமர்ந்து பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்யக்கூடிய சமயத்திலே இடையிலே நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. பயணம் செய்யக்கூடிய சமயத்திலே மதீனா நகரம் வருகிறது. மதீனா நகரத்திலே இறங்கி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் நீங்கள் இந்த நகரத்திலே தான் ஹிஜ்ரத்திற்கு பிறகு தங்க வேண்டிய நகரம், சிறப்பு வாய்ந்த நகரம், இங்கே 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள் என்று ஜிப்ரைல் அவர்கள் சொன்னார்கள். பயணம் தொடர்கிறது. அதே போன்று எந்த இடத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பார்க்க வேண்டும் என்று கேட்டார்களோ அந்த தூர் சினா மலையை கடந்து செல்கிறார்கள். இங்கேதான் மூசா நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இல்லை. ஃபஹர்ர மூசா ஸாயிகா, அல்லாஹ்வுடைய அந்த ஒளி ஏற்பட்ட பொழுது அவர்கள் மயக்கமுற்று கீழே வீழ்ந்து விட்டார்கள். இதுதான் அந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி பல இடங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சென்று கடைசியாக அவர்கள் பைத்துல் மக்திஸை அடைகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பைத்துல் மக்திஸை அடைந்த பிறகு எந்தெந்த இடங்களில் நபிமார்கள் தங்களுடைய வாகனத்தை கட்டி போடுவார்களோ அந்த வாகனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே இடத்திலே தங்களுடைய வாகனத்தையும் கட்டி போட்டார்கள். கட்டி போட்டு உள்ளே செல்கிறார்கள். உள்ளே செல்லக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருந்தான். மிகப்பெரிய ஒரு தன்மையை அல்லாஹ் கொடுத்திருந்தான். என்ன என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா எத்தனையோ நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கிறார். எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தலைவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அல்லாஹ் தஆலா அதையும் நிறைவு செய்து காட்டினான். எல்லா நபிமார்களும் இருந்தார்கள். இருக்கக்கூடிய சமயத்திலே ஜிப்ரீல் அவர்கள் வாங்கு சொன்னார்கள். ஜிப்ரீல் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று வாங்கு சொல்கிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது எல்லா நபிமார்களும் வாங்கிற்கு பதில் சொல்ல வேண்டும். எல்லா நபிமார்களும் ஷஹாதத் சொல்கிறார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று எல்லா நபிமார்களும் ஷஹாதத்தை சொல்கிறார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று எல்லா நபிமார்களும் அந்த வார்த்தையை உச்சரிக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஷஹாதத் சொல்கிறார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், வகத் ரஅய்துமூனி ஃபீ ஜமாஅத்தின் மினல் அன்பியாஇ ஃபஹானத்திஸ் ஸலாத்து ஃபஅம்மம்துஹும். அதாவது நபிமார்களை நான் சந்தித்தேன், தொழுகையுடைய நேரம் வந்தது, அவர்களுக்கு நான் இமாமத் செய்து தொழுகையை நடத்தினேன். தொழுகை முடிந்தது. எல்லா நபிமார்களும் வாழ்த்துக்களை சொல்லினார்கள். தொழுகை முடிந்த பிறகு வெளியே வருவதற்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பாத்திரத்திலே பாலையும் மதுவையும் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டையும் பார்க்கிறார்கள். பாலை எடுத்தார்கள். பாலை எடுத்த பொழுது ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார்கள், இயற்கையான மார்க்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள், இயற்கையான விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். நீங்கள் மதுவை தேர்ந்தெடுத்திருந்தால் உங்களுடைய சமுதாய மக்கள் வழிகேட்டிலே சென்றிருப்பார்கள் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் எல்லா நிலையிலும் இயற்கையானதையே விரும்பினார்கள். பால் என்பது இயற்கையாக உருவாக்கக்கூடியது, மனிதர்களுக்கு நல்லதை தரக்கூடியது. மது என்பது செயற்கையாக தயாரிக்கப்படுகிறது, அது மனித உடலுக்கு கேடாக இருக்கிறது. எப்படி பால் மனித உடலுக்கு நன்மையை தருகிறதோ அதே போன்றுதான் இந்த இஸ்லாம் மார்க்கம் இந்த மனித சமுதாயத்திற்கு நன்மையை தரும். ஒருபோதும் கேவலமான நிலையை நிச்சயமாக தராது. அதே போன்றுதான் எப்படி மது என்பது இயற்கைக்கு மாற்றமாக இருக்கிறதோ அந்த மதுவை ஒருவர் பயன்படுத்தினால் கேடு என்பது வரும். மதுவால் சீரழிந்த குடும்பங்கள் எத்தனை இருக்கு, மதுவால் வாழ்க்கையை இழந்த எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள், மதுவால் கணவன் மனைவிக்கு மத்தியிலே எத்தனை பிரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. சிந்தனை செய்ய வேண்டும். ஒருபோதும் ஹராமான விஷயத்தை அந்த மதுவை தொடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பு வாய்ந்த அந்த பயணத்தை தொடரக்கூடிய சமயத்திலே நபி அவர்கள் பாலை தேர்வு செய்தார்கள், மதுவை தேர்வு செய்யவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல விஷயங்களை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது
மிஅராஜுடைய அதாவது விண்ணுலக பயணத்தை ஆரம்பம் செய்கிறார்கள். இந்த விண்ணுலக பயணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது கீழிருந்து மேல் நோக்கி உயர்ந்து செல்கிறார்கள். அதற்கு ஏணியை போன்ற ஒரு விஷயத்தில் அவர்கள் உயர்ந்து செல்கிறார்கள். உயர்ந்து சென்று முதல் வானத்தை அடைகிறார்கள். முதல் வானத்தை அடையக்கூடிய சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே ஜிப்ரைல் அவர்கள் முதல் வானத்துடைய அந்த கதவை தட்டுகிறார்கள். அப்படி தட்டக்கூடிய சமயத்திலே அங்கிருந்து கேள்வி வருகிறது. என்ன கேள்வி? அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் முஹம்மது அவர்கள் அழைத்து வர சொல்லப்பட்டிருக்கிறார்களா என்ற கேள்வி வருகிறது. ஆம் என்று சொன்னவுடன் கதவு திறக்கப்படுகிறது. முதல் வானத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். இரண்டாவது வானத்திலே பயணம் தொடர்கிறது. இரண்டாவது வானத்திலே யஹ்யா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். மூன்றாவது வானத்திலே யூசுப் நபியை சந்திக்கிறார்கள். நான்காவது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆறாவது வானத்திலே மூசா நபியையும், ஏழாவது வானத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் சந்திக்கிறார்கள். இந்த 7 நபிமார்கள் செய்த இந்த 7 நபிமார்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சுருக்கமாக விஷயத்திற்கு வருகிறேன். 7 நபிமார்களும் வதஆலி பிகைரின் எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா விதமான நன்மைக்காக வேண்டி இந்த நபிமார்கள் எல்லாம் துஆ செய்தார்கள், வாழ்த்து கூறினார்கள். இதிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய படிப்பினை, யாரை நாம் பார்த்தாலும் பாரக்கல்லாஹ் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் துஆ செய்ய வேண்டும். பிறருக்கு துஆ செய்து பழக வேண்டும். பிறருக்கு நாம் துஆ செய்தால் அல்லாஹ் தஆலா நம்முடைய விஷயத்திலே மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். பிறருக்காக நீங்கள் துஆ கேட்டு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமாருடைய துஆவை பெற்றுக்கொண்டார்கள். பிறகு 7வது வானத்திலிருந்து சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்தை அடைகிறார்கள். சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்தை அடைந்த பிறகு அங்கிருந்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இதற்கு பிறகு என்னால் வர முடியாது, நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ஜிப்ரைல் அவர்கள் சென்று விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் கடந்து செல்கிறார்கள். இது யக்ஷ சிதறத மா யக்ஷா, அதாவது அவர்களை ஒரு இழந்த இலை போன்று ஒன்று சூழ்ந்து கொள்கிறது. மாஸாகல் பஸரு வமா தகா, அல்லாஹ்வுடைய அந்த அட்டாட்சிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த பொழுது அவருடைய பார்வை அங்கும் இங்கும் செல்லவில்லை. நேரடியாக அல்லாஹ்வை கண்டார்கள். நேரடியாக அல்லாஹ்வை கண்டார்கள். கண்ட பொழுது அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டதாக வருகிறது. எனக்காக என்ன நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்டதாக வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்த சந்தோஷத்தில் நபி அவர்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அற்புதமான வார்த்தை. நாம் ஓதுகிறோம் அல்லவா அத்தஹியாத். அந்த அத்தஹியாத் என்பது மிஅராஜில் தான் உருவானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிமாத்து, 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அத்தஹியாத், ஸலவாத், தய்யிபாத், 3 வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த 3ம் அல்லாஹ்விற்கே காணிக்கையானது. 3உடைய அர்த்தம் என்ன? அத்தஹியாத் என்று சொன்னால் சொல்லால் உண்டான வணக்கம், ஸலவாத் என்று சொன்னால் அதாவது உடலால் உண்டான வணக்கம், தய்யிபாத் என்று சொன்னால் பொருள் வணக்கம். இவைகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது என்று சொன்னார். மகிழ்ச்சியிலே அல்லாஹ்விற்கு உரியது என்று சொன்னார்கள். சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. 3 வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்தி, நபியே உங்களின் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும் என்று சொல்கிறார். சலாம் மட்டுமல்ல, அமைதி மட்டுமல்ல, வ ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ்வுடைய அருள் என்பதற்கு நீங்கள் திருக்குர்ஆனுடைய விளக்க உரையிலே பார்த்தால் இதுதான் அல்லாஹ்வுடைய அருள் என்று யாராலும் குறித்து சொல்ல முடியாது. எத்தனையோ விதமான நிஅமத்துகள், அருள் கொடைகள் என்பது இருக்கு. எல்லா விதமான ரஹ்மத்துகளும் உங்களின் மீது உண்டாகட்டும். வ பரக்காத்துஹு, எல்லா விதமான அபிவிருத்திகள், எந்தெந்த விஷயங்கள் மனிதனுக்கு நன்மையாக இருக்குமோ அதிலே எல்லா விதமான அபிவிருத்திகளும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்திலே துஆ செய்யும் பொழுது அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப என்று கேட்டார்கள். ரஜபிலே பரக்கத்தை தருவாயாக என்று கேட்டார்கள். என்ன பரக்கத்து வேண்டும் என்று கேட்கவில்லை.
எல்லா விதமான பரக்கத்துகளையும் நாடியவர்களாகத்தான் பாரிக் லனா என்று பொதுவாக சொன்னார்கள். ஆக அந்த இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய சலாம், ரஹ்மத், பரக்கத் இவைகள் உங்களின் மீது உண்டு என்று சொன்னார். பொதுவா ஒருத்தர் மகிழ்ச்சியா இருக்கிறார் அப்படின்னா அந்த சமயத்துல தனக்கு பக்கத்திலே உள்ள மற்ற மனிதர்களை நினைத்து பார்ப்பது என்பது மிக குறைவு. அந்த சிறப்பு வாய்ந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நினைத்து பார்க்கிறார்கள். தன்னுடைய சமுதாய மக்களை நினைத்து பார்த்து அல்லாஹ்வுடைய அந்த சலாமில், ரஹ்மத்தில், பரக்கத்தில் நம்மையும் சேர்க்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். இந்த சலாம் எல்லா நல்லடியார்களின் மீது ஏற்படட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உரையாடலை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த மலக்குகள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அதாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அத்தஹியாத்திலே கையை நாம் உயர்த்துகிறோம். ஏனென்றால் வார்த்தையால் சொல்கிறோம் அல்லாஹ் ஒருவன், வணக்கத்திற்குரியவன் ஒருவன் என்று வார்த்தையால் சொல்லிவிட்டு அதை கையால் நாம் இஷாரா செய்கிறோம். அல்லாஹ் ஒருவன் என்று நாம் இஷாரா செய்கிறோம். அதற்காக வேண்டித்தான் நபி அவர்கள் கையை உயர்த்தினார்கள் என்று, அதாவது ஹதீஸ்களுடைய விளக்கத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ஒருவன் என்பதை நிரூபணம் செய்ய வேண்டும். நாவினாலும் கரத்தினாலும் சொல்ல வேண்டும். கையை உயர்த்தி இறக்கலாம் அல்லது கையை அப்படியே நிறுத்தி வைக்கலாம். ஆட்டிக்கொண்டே இருந்தால் அது தேவையில்லை. ஏனென்றால் அந்த இடத்தில் ஒருவன் என்ற அந்த நிலை என்பது வராமல் போய்விடும். அதற்காக வேண்டித்தான் நபி அவர்கள் அந்த கையை உயர்த்தக்கூடிய பழக்கம் என்பது வந்தது. ஆக மலக்குகள் சொல்கிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாகவும் அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம். அல்லாஹ் ஒருவன் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதராக முஹம்மது இருக்கிறார்கள் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று சொன்னார்கள். இது ஒரு அற்புதமான உரையாடல். இந்த உரையாடலுக்கு பிறகு மா அவுஹா, எத்தனையோ ரகசியங்கள், எத்தனையோ ஞானங்களை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான். சொல்லிய பிறகு ஒரு 4 விதமான அன்பளிப்புகளை அல்லாஹ் கொடுத்தான். நேரம் வந்துருச்சு, ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்தாங்க, முடிஞ்சிருச்சு, 9 ஆயிடுச்சு. இன்ஷாஅல்லாஹ் இதோட மிக நிறைவுக்கு வருது. ஒரு 4 விதமான அன்பளிப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த 4 விதமான அன்பளிப்புகள் எது என்று சொன்னால், நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தொழுகை. இந்த தொழுகையை மிகப்பெரிய அன்பளிப்பாக அல்லாஹ் தஆலா வழங்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை வாங்கிக் கொண்டு அவர்கள் கீழே வரக்கூடிய சமயத்திலே மூசா நபியை சந்தித்த பொழுது மூசா நபி அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது அவர்களே, என்னுடைய மக்களுடைய விஷயத்திலே நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய மக்கள் இதை செய்ய மாட்டார்கள், அதனால் அல்லாஹ்விடம் குறைத்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது ஏறத்தாழ 9 தடவை மூசா நபியிடத்திலே வந்து அல்லாஹ்வை சந்தித்து 45 வக்து தொழுகையை குறைத்து 5ஆக வாங்கி வந்தார். 5ஆக வந்தாலும் அல்லாஹ் சொல்லிவிட்டான், 5ஐ தொழுதால் 50 நன்மையை தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது அன்பளிப்பு, வமன் ஹம்ம பி ஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா, ஒருவர் நன்மையை நாடுகிறார், நன்மையை செய்ய வேண்டும் என்று நன்மையை நாடுகிறார். நாடியதற்காக ஒரு நன்மை என்பது உண்டு. நாடிய நன்மையை செய்தால் 1க்கு 10 மடங்கு நன்மையை அல்லாஹ் தருகிறார். ஒருவர் தீமையை செய்ய வேண்டும் என்று நாடுகிறார், நாடியதற்காக தண்டனை என்பது இல்லை, நாடியதை செய்தால் ஒரே ஒரு தண்டனை என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா அங்கே அன்பளிப்பாக தருகிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! அல்லாஹ் நீதமாக நடக்கக்கூடியவன். ஆனால் அடியார்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயத்தில் மட்டும் அல்லாஹ் நீதத்தை கடைபிடிப்பதில்லை. 1 செய்தால் 1க்கு 10, ரொம்ப இஹ்லாஸா செய்தா 1க்கு 10, 10 முதல் 100, 100லிருந்து 200 மடங்கு வரை அல்லாஹ் தஆலா நன்மை தருகிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து 3வது அன்பளிப்பு, வஉதிய ஹவாத்திம சூரத்தில் பக்ரா, சூரா பக்ராவுடைய கடைசி 2 வசனத்தை அல்லாஹ் தஆலா அன்பளிப்பாக கொடுத்தார். ஆமனர் ரசூலு என்று வரக்கூடிய அந்த வசனம் கொள்கை சார்ந்த வசனமாக இருக்கிறது, துஆ சார்ந்த வசனமாக இருக்கிறது. இந்த வசனத்தை எந்த வீட்டிலே ஓதப்படுகிறதோ ஜின் ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சிறப்பு வாய்ந்த இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். 4வதாக வகுஃபிர லிமன் லம் யுஷ்ரக் பில்லாஹி மின் உம்மத்திஹி ஷைஅன், இணை வைக்காத நிலையில் ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய எல்லா விதமான பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா இந்த 4 செய்திகளை அன்பளிப்பாக வழங்கினார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிஅராஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த அன்பளிப்பை வாங்கிக் கொண்டு நபி அவர்கள் வருகிறார்கள். சொர்க்கத்தை பார்க்கிறார்கள், நரகத்தை பார்க்கிறார்கள். சொர்க்கத்திலே நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பார்க்கிறார்கள், நரகத்திலே நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பார்க்கிறார்கள். சொல்வதற்கு நேரம் இல்லை, குறிப்பாக விஷயத்திற்கு வருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பு வாய்ந்த இந்த பயணத்தை செய்தார்கள். இந்த சிறப்பு வாய்ந்த பயணத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த இடத்திலே அமர்ந்து இதை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் என்பது வர வேண்டும். இந்த கண்ணியமான ரஜபுடைய மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் என்பது வர வேண்டும். நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பயணத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்பதற்காக வேண்டி மனதார அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் நன்றி செலுத்த வேண்டும். நபியுடைய உம்மத்தாக நாம் இருப்பதினால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட கவலைகளில் அல்லாஹ் தஆலா எப்படி மருந்தாக இருந்தானோ நமக்கும் அது போன்று இருப்பான் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். நம்பிக்கையை ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது. சில சமயத்தில் துஆ கேட்கும், தாமதமாகலாம், தாமதத்திலும் நன்மை இருக்கும் என்பதை உணர்ந்து பொறுமையோடு இருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகச் சிறந்த அன்பளிப்பாக வழங்கிய அந்த தொழுகையை விடாமல் நாம் பேண வேண்டும். அந்த தொழுகையை நம்முடைய வாழ்நாளில் விடக்கூடாது. பிறகு நன்மையை அதிகம் செய்ய வேண்டும். நமக்கு இடையூறு செய்தவர்களையும் மன்னித்து அவர்களுக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது வர வேண்டும். அதாவது நபி அவர்களுடைய மனைவி ஹதீஜா அவர்கள் எப்படி பணிவோடு நடந்தார்களோ அந்த பணிவு என்பது ஆண்களுக்கும் வர வேண்டும், பெண்களுக்கும் வர வேண்டும். பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை மதித்து நடக்க வேண்டும், கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிமார்களை மதித்து நடக்க வேண்டும். அவர்களுக்கு தரக்கூடிய எல்லா செய்திகளையும் எல்லா உரிமைகளையும் தந்து வாழ வேண்டும். இது போன்ற நிலைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எந்த செய்திகளை கேட்க வைத்தானோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்துள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் எல்லோருடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தர வேண்டும். இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்திலே நாம் கேட்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் தந்துள்ள வேண்டும். பிறகு ஷாபானுடைய மாதத்தை நாம் அடைய வேண்டும். அந்த ஷாபானுடைய மாதத்திலும் நன்மைகளை செய்ய வேண்டும். நிஸ்பு ஷாபானுடைய அந்த இரவிலும் நன்மைகளை செய்ய வேண்டும். ரமதான் மாதத்தை அடைந்து அதிலும் நன்மைகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக சிறப்பான முறையில் நமக்காக இந்த சொற்பொழி வழங்கினார்கள். நிறைய அவர்களுக்கு நம் குறைவான நேரத்தை நாம் கொடுத்திருக்கோம். அவர்களெல்லாம் மணிக்கணக்கில் பேசக்கூடிய ஒரு அற்புதம் பேச்சாளர். அதாவது பேச்சில் தொய்வே இருக்காது பார்த்தீங்களா. அந்த ஆரம்பத்தில் உள்ள குரல் கடைசி வரைக்கும் தொழிலாமல் போனது. காரணம் என்ன சொன்னால் உற்சாகம், நம்பிக்கை சொன்னாங்கல்ல. அதே சமயத்தில் கேட்டு பலனடையக்கூடியவர்கள் நாம் எல்லாம் இருக்கின்றோம். அந்த பலனை நீங்கள் உற்சாகத்தை, அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஃபோனெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணி நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தினீங்கன்னா அவருடைய ஸ்பீச் ரொம்ப அருமையான கல்வி வரைக்கும் உள்ளார போய் இறங்கி நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பதுதான் அவங்களுடைய அந்த பேச்சு. அதே தான். அப்படி இருந்தாலும் அந்த மைக்கிலே பேச வேண்டும். அவங்களுக்காக தலைவர் பேட்டரிலாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகே, அந்த வகையிலே பார்க்க போனா இந்த மேராஜுடைய சிறப்பை மிக தெளிவாக சொன்னார்கள். அதுல ஒரு சிறப்பு பேசுறாங்க. இந்த மாதிரி மயக்க பிடிச்சாதான் அந்த சவுண்டே வரும். 50 வக்து தொழுகை கடமையாக்கி இருந்தார்கள் என்றால் 50 வக்து தொழுகை நமக்காக கடமையாக்கி இருந்தார் இறைவன் என்றால் தொழுவோமா? 5 வக்தே தொழுவ மாட்டோம் சார். 5 வக்தே நம்மளால தொழுவ மாட்டோம். 50 வக்து என்ன ஆகுது? இப்போ ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு அஜரான் சசாருடைய கூட்டம் கூட நம்ம மனசுட்டு பேச்சுட்டு நம்ம வரணும். 2 ரக்காய் தொழுதா போதும், சுபோ இஷா தொழுதா போதும், இடையில தொழுக வேண்டியதில்லை. வந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு அழிவான கூட்டத்தில் போய் கேட்டு உட்காந்து கேட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் இல்லாம இந்த மலேசிய திருநாட்டை பொறுத்த வரைக்கும் சுன்னத்து வல் ஜமாத்து தான். அதை தவிர்த்து எந்த ஜமாத்னாலும் அங்கீகாரம் கிடையாது இந்த மலேசிய திருநாட்டில். அது மட்டும் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும்.
அதுக்காக எந்த நிகழ்வுலையும் வந்துட்டு அது மாதிரி தடைகள் இருந்தால் அவங்களை யாரும் தயவு செய்து பேச வேண்டாம், ஒதுக்கி கொள்ளுங்கள். ஒதுங்கி நீ வரலாம், கலந்துக்காது. நிறைய வழிகேட்டர்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நமக்காக இந்த தொழுகை என்பது மிகவும் மேராஜில் மூமினி தொழுகை என்பது தான் மேராஜ். அதை நீங்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக உஸ்தாத் அவர்கள் சொன்னார்கள். நிறைய நன்மைகள் நாம் தேட வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ஷஹ்ர் ரமலான் என்ற மிக தெளிவாக சொன்னார்கள். அடுத்து வரக்கூடிய மாதம் பராத்துடைய மாதம், ஷபே பராத், அதாவது அந்த மாதம் ஷாபான் மாதம் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம். அதே சமயத்திலே ரமதான் மாதம் நமக்கு பலனளிக்கக்கூடிய மாதமாக அமையும் என்பதை மிக தெளிவாக அவர்கள் உஸ்தாத் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த வகையிலே நாம் அனைவரும் பேணி காத்து இந்த இஸ்ரா மேராஜ் எவ்வாறு சிறப்பாக நடைபெற்றதோ அதே போன்று வருகின்ற ஷபே பராத்துடைய இரவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றன. அதையும் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் வருகின்ற 5ஆம் தேதி 2ஆம் மாதம் வைத்துக் கொள்ளுங்கள். 5/2/2026 என்ன கிழமை வருது? என்ன கிழமை? 5/2 வெள்ளிக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு இங்கு, அதாவது நம்மளுடைய விளையா மாநிலத்து சார்பாக 10 பேர் வந்து வியாழக்கிழமை 5/2/2026 வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு விளையா மாநிலத்திலிருந்து கிம்மா சார்பாக ஒரு 10 பேர் வந்து நமக்காக மொத்தம் 100 பேருக்கு செல்கிறார்கள். அதில் நம்ம மாநிலத்தைச் சேர்ந்த, அதாவது விளையா மாநிலத்தை சேர்ந்த ஒரு 10 நபர்கள் வந்து உம்ராசல் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் அங்கு ஒரு தகலில் ஒரு துவா சலாமத்தை ஓத இருக்கின்றோம். அதில் வந்து எல்லோரும் வந்து கலந்து கொண்டு அவர்கள் உம்ரா ஒரு சிறந்த உம்ராக அமைய வேண்டும் என்று அவர்களுக்கு வழி அனுப்பி நாம் அதை துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் HBM சார்பாக நன்றியை வாழ்த்தி தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக சிறப்பான முறையில் நமக்காக பாடல்கள் வழங்கிய அருமை சகோதரர் ஹாஜி சையத் அலி அவர்களுக்கும், அருமை சகோதரர் ஹுசைன் ஜமால் அவர்களுக்கும், மற்றும் நமக்காக வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்து உற்சாகப்படுத்திய நம்முடைய சூரா HBM தலைவர் அப்துல் ஹலீம் அவர்களுக்கும், மற்றும் நமக்காக சிறப்பான பயானை வழங்கிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்-ஹாஃபிஸ் பாரி உஸ்தாத் முகமது முபாரக் பிரஷாதி அவர்களுக்கும் நன்றி. யாசீனை மிகச் சிறப்பான முறையில் ஓதி துவா செய்த நம்முடைய சூராவின் இமாம் மௌலானா மௌலவி உஸ்தாத் ஜஹபர் சாதிக் அவர்கள் நண்பை அவர்களுக்கும் இந்த வேலைகளை நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஏனைய சகோதரர்கள் குறிப்பாக வெளியூரிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்தவர்கள் அனைவருக்கும், மற்றும் இங்கே நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும், தாய்மார்களுக்கும், பெரியவர்களுக்கும் நன்றிய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது இஷா தொழுகை நடைபெறும். அதில் கலந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் பெற்றுக்கொண்டு செல்லுமாறு கேட்டு சொல்கின்றேன். அது மட்டும் இல்லை, ஒழு இல்லாதவர்கள் தயவு செய்து ஒழு செய்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் இன்ஷா அல்லாஹ் தொழுகை நடைபெறும். وبالله التوفيق والهداية. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.